ரியாஸ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு சாம்பார். பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீர் காய்கறிகள், அதாவது பூசணிக்காய், சுரைக்காய், இந்த மாதிரி காய்கறிகளை அதிகமாக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் நார்மல் ஃபுட்டாகவும் சாப்பிடணும், அதே சமயம் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீர் காய்கறிகளை ஏதோ ஒரு ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சுரைக்காயும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு மசாலா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். வாங்க இப்போ இந்த சாம்பார் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம். இதுக்கு 1/2 கப் பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு தண்ணியும் 1:2 ரேஷியோ. இந்த அளவு வந்து 4 பேருக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. நல்லா குழஞ்சி வரணும். உங்களோட குக்கரோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 4 விசிலும் 5 விசிலும் விட்டுக்கலாம். நான் 5 விசில் விட்டுருக்கேன், அதனால் இந்த அளவுக்கு எனக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது பொரிஞ்ச பிறகு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் 15 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இது கூட வெள்ளை பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தோல் சீவி விதையெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு வெள்ளை பூசணிக்காய் ஒரு 350 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. அது லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மூடி வச்சுருங்க. அந்த சாம்பார் பவுடரோட ஃப்ளேவர் வந்து பூசணிக்காயில் இறங்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூசணிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போது மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு பூசணிக்காய் வந்து வேக விட்டுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்த பிறகு புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு லாஸ்ட்டாக கொதிக்க விட்டால் போதும். புளி ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. 1 மினிட் கொதிச்சா போதும். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் நிறுத்திடுங்க. நல்லா சுட சுட டேஸ்டியான பூசணிக்காய் சாம்பார் ரெடி.
அவ்வளோதான், வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான காம்பினேஷன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தவறாமல் பிரியாஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.